इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. இப்போ பிரதிகர்ம வியவஸ்தான்னு ஒரு பிரகரணம். இந்த பிரதிகர்ம வியவஸ்தா அப்படிங்கிறது விவரணத்திலேருந்து ஆரம்பிச்சு பல புத்தகங்கள்ல இதை பத்தி நிறைய விவேச்சனம் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்னது? முதல்ல பிரதிகர்ம வியவஸ்தானா என்ன? கர்மா அப்படின்னு சொன்னா விஷயம்னு தான் இருக்கும். ஞானத்துக்கு விஷயம் என்ன விஷயம்? கடன் ஜானாமி அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஞானத்துக்கு விஷயமாக கடம் தான் இருக்கு. படஞ்சானாமின்னு சொன்னா அந்த ஞானத்துக்கு விஷயமாக இருக்கக்கூடியது படம். அப்ப ஞானத்தினுடைய விஷயத்தை கர்மான்னு சொல்றது. அந்த கர்மாவில ஒரு பிரதி வியவஸ்தா, ஒரு வியவஸ்தா அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு ஒரு சமயத்துல அந்த சமயத்துல இது விஷயமாக தெரிகிறது, அதே சமயத்துல இன்னொரு மனுஷனுக்கு அது தெரியும். ஏன் அப்படிங்கிறத விவசாயம் இவனுக்கு தெரியும் போது இன்னொருத்தனுக்கு தெரியாமலும் இருக்கலாம். தெரியவே தெரியாதுன்னு சொல்லல, ரெண்டு பேரும் ஒரு சமயத்துல பார்க்கலாம். வஸ்து இருக்கு. அஜ்ஞாத சத்தாவாதத்துல ரெண்டு பேர் ஒரே சமயத்துல ஒரு விஷயத்த பார்க்கறத நான் ஆட்சேபிக்கவே இல்லை. ஆனா ஒரு விஷயத்த ஒருத்தன் பார்க்கும் போது இன்னொருத்தன் பார்க்காமலும் இருக்க முடியும் இல்லையா? அப்படி எப்படி இருக்க முடியும்? ஒரே சைத்தன்யத்துல அத்தியஸ்தமாக இருக்கும்போது ரெண்டு இடத்துலயும் ஒரே ஆத்மாதான்னு சொல்லும் போது இவனுக்கு தெரியறது அவனுக்கு தெரியலன்னு எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்துடுது. ஏன் அப்படி ஒரு பிரச்சனை வந்ததுன்னு சொன்னா, இந்த கடம் நமக்கு தெரியாம இருக்கிறதுக்கு காரணம் அந்த கடாவச்சின்ன சைத்தன்யத்தில் ஒரு ஆவரணம். அந்த ஆவரணத்தினால ஆவர்த்தமா இருக்கிறதுனால கடம் தெரியல அப்படின்னு வச்சிருந்தால், எப்போ ஒருத்தன் பார்க்கும்போது அந்த ஆவரணம் நிவர்த்தி ஆயிடுமோ, நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா நிவர்த்தி ஆயிடுச்சோ இல்லையோ, இனிமே எல்லாருக்கும் அந்த தெரிய வேண்டியதானே அந்த கடம். அதான் ஆவரணம் இல்லையே இவன் பார்க்கும்போது. இந்த மாதிரி எல்லாம் பல கோளாறுகள் தோஷங்கள் வரும். இதெல்லாம் விவரணக்காரர் வரிசை சொன்னார். இந்த மாதிரி பல கஷ்டங்கள் இருக்கு, ஒருத்தர் ஆக்ஷேபம் பண்றார், அதுக்கு ஒரு பிரதி ஆக்ஷேபம் வேற அவர் பண்ணார். ஒம்மதத்திலையும் இப்படி வருது, ஏதாவது சரியா பண்ணித்தானே ஆகணும். ஆத்மா வியாபகமா இருக்கு, எல்லா இடத்துலயும் இருந்துட்டு இருக்கு, ஒரு இடத்துல தெரியுது ஒரு இடத்துல விஷயம் தெரியல. இந்த கஷ்டங்கள்லாம் எல்லாரும் சாமிஷ மதத்துல இருக்கு, தார்க்கிக மதத்துல இருக்கு. எல்லாருமே ஏதோ ஒரு விதமான ஒரு விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படிங்கிற ஒரு பிரக்கிரியை நிரூபணம் பண்ணி பிரதிகர்ம வியவஸ்தை பண்ண வேண்டும். பிரதி புருஷம், ஒவ்வொரு புருஷனுக்கு ஒவ்வொரு விஷயம் தெரியறது எப்படி அப்படிங்கிற ஒரு வியவஸ்தை இருக்கு. இதுதான் பிரதிகர்ம வியவஸ்தா. இந்த வியவஸ்தையை பண்ணும். அப்போ விவரணாச்சாரியார் அந்த இதை பண்ணினார். நமக்கு அந்தஸ்கரணங்கிறது இருக்கு. அந்த அந்தஸ்கரணம் வெளியில வருது. எப்படி வருதுன்னா, அந்த பாக்கிய இந்திரியங்கள் விஷயத்தோடு சம்பந்தப்படும் போது தடாகோட சம்பந்தம் இதெல்லாம் சொல்லி அந்தஸ்கரணம் வெளியில அந்த விஷயத்தை வியாபிக்கிறது. வியாபிக்கும் போது அந்த விற்த்தின்னு வருது. இந்த விற்த்தியால அந்த விற்த்தியவச்சின்ன சைத்தன்யம், அந்த சைத்தன்யம் விஷயாவச்சின்ன சைத்தன்யம் தளர்த்துறது. அந்த இடத்துல ஆவரணத்துக்கு பங்கம் ஏற்படுறது. அந்த விற்த்திக்கு 3 விதமான பிரயோஜனம் உண்டாகுது. இந்த அதாவது அதெல்லாம் இங்கே வரும். சம்பந்தார்த்தாவிருத்தி, அபேத அபிவியக்தியர்த்தாவிருத்தி, ஆவரண பங்கார்த்த ஆவரண புகார்த்தாவிருத்தி, இந்த 3 விதமான பிரயோஜனங்கள்லாம் அதை சொல்லி, இந்த மாதிரி ஆகிறதுனால இந்த சமயத்துல இந்த புருஷன் இந்த வஸ்துவை அறிகிறான் அப்படின்னு வியவஸ்தை வருது. இதை அவர் தீர்மானம் பண்ணிவிட்டார். இதுதான் பிரதிகர்ம வியவஸ்தா. விவரணாச்சாரியால் பண்ணின அந்த பிரதிகர்ம வியவஸ்தாவுக்கு மேல 1000 தோஷம் சொல்லிவிட்டார் நியாயாமத்துட்டார். ஏகப்பட்ட தோஷம் சொல்லிட்டார் விஷயம் சரியா. அதையெல்லாம் ஒவ்வொன்னா எடுத்து சரி பண்றதுக்காக இப்ப இப்பதான் ஆரம்பிக்கிறார். முதல்ல சொல்றது ரொம்ப சாமான்யமா நம்மளுடைய சித்தாந்தம் என்னங்கிறத எடுத்து காமிக்கிறார் அத்வைத சித்தாந்தம். அதுக்கப்புறம் வரிசையா அவர் சொன்னதை ஒன்னா சொல்லி
கண்டனம் பண்ணிட்டே போவார். நனு விஸ்வஸ்ய ஆத்தியாசிகத்வே பிராதிபாசிகஸ்தலே இவ விஷயேந்திரிய சன்னிகர்ஷாதீனாயாக பிரதிகர்ம வியவஸ்தாயாக அனுபபத்தி இது முதல் அனுபபத்தி இப்ப பாருங்க. விஸ்வம் மித்யான்னு சொல்றேன், பிரபஞ்சம் பூரா மித்யா. சட்டுன்னு மித்யான்னு சொன்னா அந்த ரஜதம் தான் ஞாபகத்துக்கு வரும், சுத்தி ரஜதம். அப்படிதானே? சுத்தி ரஜதத்தை நீங்க கண்ணால பார்க்கல, கண்ணாலேயே பார்க்கல, அது வெறும் சாட்சி சாஸ்திரம். ஏன்னா கண்ணால நீங்க பார்க்கணும்னு சொன்னா அந்த சத்துரிந்திரியத்துக்கும் அந்த ரஜதத்துக்கும் தியானம் வரத்துக்கு முன்னாடியே சம்பந்தம் வரணும். அந்த சம்பந்தம் வரணும்னா நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடியே அந்த ரஜதம் அங்கே இருக்கணும். இருந்தாதான் இந்திரியம் அதோட சன்னிகர்ஷத்தை அடையும், சம்பந்தத்தை அடையும். அப்பதான் அது அதுல அந்த விஷயத்தை உங்களுக்கு தெரிவிக்கும். ஆனால் பொய்யான வஸ்து பார்க்கிற காலத்துல இருக்கே தவிர அதுக்கு முன்கணத்திலேயே கிடையாது. அது எப்படி இதோட சம்பந்தம் வர முடியும்? அதனால அந்த ரஜதத்தை கண்ணால பார்க்கல, கண்ணுக்கு தெரியல அந்த ரஜதம் அப்படின்னு சொல்லணும். அப்படியானால் இதே மாதிரிதான் பிரபஞ்சம்னு சொல்லிட்டேன்னா அப்ப என்ன ஆகும்? விஷயேந்திரிய சன்னிகர்ஷ அதி, இந்த பிரதிகர்ம வியவஸ்தைக்கு மூலமாக இருக்கிறது விஷய இந்திரிய சன்னிகர்ஷம். யாருடைய இந்திரியம் விஷயத்தோடு சன்னிகர்ஷத்தை அடைஞ்சிருக்கோ அவனுக்குத்தான் அந்த விஷய ஞானம் ஏற்படும். விவசாய ஞானம். இந்த விவஸ்தை உங்களால பண்ண முடியாது. ஏன்னா விஷயேந்திரிய சன்னிகர்ஷம்னு ஒண்ணு உங்களுக்கு இருக்க முடியாது. ஏன்னா விஷயேந்திரிய சன்னிகர்ஷம் தியானம் வரத்துக்கு பிராக்ஷணத்துல முன்க்ஷணத்துல ஏற்பட வேண்டியது. அந்த சமயத்துல விஷயம் இருந்தால்தான் அதோட சன்னிகர்ஷம் வர முடியும். மித்யான்னு சொல்ற பட்சத்துல தியானம் வரத்துக்கு முன்னாடி அந்த வஸ்து இருக்குங்கிறது ஒத்துக்க முடியாது. ஆகையால பிரதிகர்ம விவஸ்தை சரியா வராது. ஒரு ஆக்ஷேபம், பொதுவான ஆக்ஷேபம். இப்ப இதுக்கு பதில் சொல்றார். விருத்தே பூர்வமேவ घटादीनां चैतन्ये अध्यासेन प्रातिभासिक स्थलापेक्षया वैलक्षण्या. மித்யான்னு சொல்றது வாஸ்தவம். ஆனா பிராதிபாசிக ரஜதத்தை காட்டிலும் பிரபஞ்சத்திற்கு வித்தியாசம் இருக்கு, வைலட்சண்யம் உண்டு. என்ன வைலட்சண்யம்? விருத்தி உண்டாகிறதுக்கு முன்னாடியே பிரபஞ்சத்துல நாம பார்க்கிற வியாவகாரிக விஷயங்கள்லாம் அத்தியஸ்தமாக இருக்கு. ரஜதங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி திருஷ்டாந்தமான பிராதிபாசிக பதார்த்தம் பார்க்கறதுக்கு முன்னாடி இல்லை. அதனால அங்க பிரதிகர்ம வியவஸ்தை கிடையாது, இங்க பிரதிகர்ம வியவஸ்தை உண்டு, விஷயேந்திரிய சன்னிகர்ஷம். அதனால இது அஜ்ஞானத்தா அதை விட கொஞ்சம் வித்தியாசப்படுத்துறதுனாலதான் இதை வியாவகாரிகம். இதுவும் அத்தியஸ்தம் தான். ஆனா எங்க அத்தியஸ்தம்னு பாக்குறத சுத்த சைத்தன்யத்துல அத்தியஸ்தம், அங்க இதமவச்சின்ன சைத்தன்யத்துல அத்தியஸ்தமாக இருக்கு ரஜதம் திருஷ்டாந்தத்துல. அதுவும் எப்போன்னு கேட்டா அந்த இதமவச்சின்ன சைத்தன்யம் இவனுக்கு பிரத்யட்சமாக தெரியும் காலத்துல, அந்த விருத்தி போயிருக்கிற சமயத்துல தான் அங்க அத்தியாசம் வந்தது. அதனால முன்னாடி அது சித்தமாக இல்லை. ரஜதம் பார்க்கறதுக்கு முன்னாடி ரஜதம் சித்தமா இல்லை. ஆனா இங்க சுத்த சைத்தன்யத்துல வந்திருக்கிற அத்தியாசம் வந்திருக்கிறதுனால இந்த வஸ்து இவன் பார்க்கறதுக்கு முன்னாடியே சித்தமாக இருக்கு. இது தீர்மானம். விருத்தே பூர்வமேவ घटादीनां चैतन्ये अध्यासेन प्रातिभासिक स्थलापेक्षया वैलक्षण्या तथाहि. இப்ப எப்படி இந்திரிய சன்னிகர்ஷம், அதனால எப்படி பிரதிகிரம வியவஸ்தைங்கிறதை காமிக்கிறார். அந்தఃகரணம் சக்ஷுர்வது தேஜோவயவி. சக்ஷுர்வத்துன்னு எதுக்காக சொல்றாருன்னா சட்டுன்னு நையாயிகம் மதம் அப்பதான் அவனுக்கு அப்பதான் புரியும். ஏன்னா இந்திரியங்கள் பாக்கிய விஷயத்தோடு சம்பந்தப்பட்டாதான் தியானத்தை உண்டு பண்ண முடியுங்கிறது எல்லாரும் விட்டுக்கணும். பாக்கிய விஷயத்தோட இந்திரியம் எப்படி சம்பந்தப்படுறது? விஷயம் வெளியில இருக்கு, இந்திரியம் இங்க இருக்கு, சரீரத்துல இருக்கு. அப்ப இது ஒன்னா இந்த இந்திரியம் கிளம்பி விஷய பரியந்தம் போய் சேரணும், அல்லது விஷயமாவது அங்கேருந்து வந்து இந்திரியத்துல வந்து சேரணும். அப்பதான் இது ரெண்டுக்கும் சம்பந்தம் ஏற்படும். அப்பதான் அந்த விஷயம் நமக்கு தெரிய முடியும். அதுல ஒரு விவஸ்தை பண்ணினா நையாயிக்கால் சக்ஷுர் இந்திரியம் இருக்கே, கண்ணு மாத்திரம் இங்கேருந்து அங்க போறது. அங்க பௌத்தாள் ஒரு விஷயம் சொன்னான், பாக்கி எல்லா இந்திரியமும் விஷயத்தோடு சம்பந்தப்பட்டுத்தான் தியானத்தை உண்டாக்குறது. ஆனால் சக்ஷுர் இந்திரியத்துக்கு மாத்திரம் அப்படி இல்லை, அது விஷயத்தோடு சம்பந்தப்படாமலே தெரிவிச்சு விடுறது. அவ என்ன பார்த்தா, அவ ஒரு யோசனை பண்ணா, ரொம்ப தூரத்தை மலை இருக்கு, கண் இங்க இருக்கு, எப்படி இங்கே அவ்வளவு தூரம் அங்க போக முடியும் இல்லையா?
அவ்வளவு தூரம் போயிட்டு அது கொண்டு வருதுன்னு சொன்னாக்க காமிக்கிறதுன்னு சொன்னா அது கஷ்டமா இருக்கும்னு சொல்லி என்ன பண்ணா கண்ணு மாத்திரம் எங்கேயும் போறது இல்ல, விஷயமும் அங்கேயும் இங்க வருது இல்ல, மலை அங்கேயும் இங்க வந்தா சரியா வராது. அதனால இது இது இங்க இருக்கு, அது அங்க இருக்கு. சம்பந்தப்படாமலே அப்பிராப்திய காரியம், சம்பந்தப்படாமலே சக்ஷுரிந்திரியம், சக்ஷு கண்ணு இருக்கு, இது விஷயத்தை காமிச்சு கொடுக்கும், விஷய ஞானத்தை உண்டு. ஆனா மற்ற இந்திரியத்தினால அப்படி பண்ண முடியாது. அந்த ரசம் தெரியணும்னு சொன்னா அந்த நாக்குல படணும், அந்த வஸ்து படணும், அப்பதான் அதோடைய ருச்சியை தெரிஞ்சுக்க முடியும், தூரத்தை வைக்க முடியாது. கந்தத்தை அறியணும்னு சொன்னா அதுல இருந்து அந்த கந்த ஆச்சரியமான சின்ன அந்த பாகங்கள் உள்ளுக்குள்ள சேரணும், முக்குள்ள புரிஞ்சுக்கணும், அப்பதான் அதனால கந்தத்தை புரிஞ்சுக்க முடியும். ஆக மற்ற இடத்துல விஷயம் இந்திரியத்துக்கிட்ட வரணும், ஆனா சக்குர் இந்திரியத்துக்கு போக அதுவும் வர வேண்டாம், இதுவும் போக வேண்டாம். இதை கண்டிச்சு நியாய சூத்திரத்துல அதே மாதிரி நெய்யாய்க்கா நல்லா இது பண்ணிட்டார். சக்குரந்திரியம் இங்கேருந்து போய் கிரகிக்கும். எப்படி? அது தேஜ ரூபமாக இருக்கு. சக்குரந்திரியம் ஒரு தைஜசம். தேஜஸ்ன்னு சொன்னா அது அதி வேகமாக போகக்கூடிய சக்திகளை கொண்டு பிரபா, அதுக்கு திருஷ்டாந்தம். இங்கேருந்து பிரபாகாரமாக அங்க போயிடுறதா, வெளிச்சம் அடிக்கிற மாதிரி டார்ச் போறதோ இல்லையோ, அந்த மாதிரி இது நேர போய் சட்டுன்னு அந்த விஷயத்தோட சம்பந்தப்பட்டு தியானத்தை உண்டு பண்றது அப்படின்னு. இப்ப அது மனசுல வச்சுட்டு மனசு கூட அப்படிதான். சக்ஷுரேந்திரியம் எப்படி விஷய பரியந்தம் போகிறதோ அதே மாதிரி மனசும் தேஜோபயவி தைஜசமாக இருக்கிறதுனால விஷய பரியந்தம் அதிவேகமாக போகுது. மனசுக்கும் வேகம் ரொம்ப அதிகம். இது தேஜோபயவின்னு சொன்னதுனால இது பாஞ்சபௌத்திகம் இல்லைன்னு நினைச்சுக்கப்படாது. இது பாஞ்சபௌத்திகம் தான். இது மனசுங்கிறது 5 பூதங்கள், அபஞ்சீகிருதமான 5 பூதங்களுடைய தத்துவத்தெல்லாம் சேர்த்து மொத்தமா உண்டாயிருக்கிற ஒரு வஸ்து இது அந்தக்கரணங்கிறது. அதனால இது வெறும் தைஜசம்னு சொன்னா சக்ஷுஷ்டு மாதிரி தைஜசம் இல்லை, ஆனா சக்ஷுஷ்ட மாதிரி இது பிரபாவாக வெளியில கிளம்பி போறது இல்லையா வேகமாக, அதனால சக்ஷுஷ்ட திருஷ்டாந்தமாக கொடுத்து தேஜோவயவின்னு சொல்றது. சக்ஷுர்வ தேஜோவயவி அதான் வியாக்கியானத்துல வரப்பட்ட யதா சக்ஷு தேஜஸ்வா பிரபாவத் சீக்கிரம் தூரஸ்த சூர்யாதி சயுக்த ரூபேண பரிணமதே ததா மனோபி. அவ்வளவுதான் சக்ஷுர்வத். இதுவும் தைஜசம்னு நினைச்சோட தச்ச இந்திரியத்வாரேண தத் சயுக்தம் விஷயம் வியாப்திய ததாகாரம் பவதி. மனசு எப்போதுமே சொந்தமா தனியா வெளியில போகலாம். வாக்கிய இந்திரியங்கள் இருக்கு, அந்த இந்திரியத்தை துவாரமாக கொண்டுதான் வெளியில போய் நிற்கும். இந்திரியம் எங்க போய் படுறதோ ஒட்டுறதோ அந்த விஷயத்துல போய் மனசும் ஒட்டிடும். சக்ஷுர் இந்திரிய துவாரேன தற்சயுக்தம் விஷயம், அந்த இந்திரிய சயுக்தமான விஷயத்தை இது வியாபிக்கிறது மனசு. விஷயம் வியாபிய சதாகாரம் பவதி. இந்திரிய சஞ்யோகம் வந்த விஷயத்துல மனசஞ்யோகம் வந்தால் மனசும் அந்த விஷயத்தோட ஆகாரத்தை உடையதாக ஆயிடுறது. அதுக்கு திருஷ்டாந்தம் யதா நத்யாதி உதகம் பிரணாட்யா நிஸ்ருத்திய கேதாராத்யாகாரம் பவதி. இது அதுக்கு திருஷ்டாந்தம். நதியில ஜலம் இருக்கு, தடாகோதம் சொல்லிட்டாரு, கொஞ்சம் மாற்றிட்டார். தடாகத்துல ஜலம் இருக்கு, நதியில ஜலம் இருக்கு, ஓடிண்டே இருக்கு, அதான் நல்லா இருக்கு. அதுக்கு ஒரு வாய்க்கா. இது எதுக்காக? அந்த நதியிலேருந்து இந்த ஜலம் போய் அந்த கஷேத்திரம் வயலுக்கு போய் சேரும், அதுக்காக இது பண்ணியிருக்கு. நதியில ஓடிட்டு இருக்கு, நதியிலேருந்து வயலுக்கு வரணும்னா அந்த வாய்க்கால் வேணும், அது வழியாக வந்தா வயலுக்கு சேரும் ஜலம். இப்ப ஏதத்வாரா நதியில ஓடக்கூடிய ஜலமானது வயலுக்கு சேர்ந்து வயலை பூரா வியாபிக்கிறது. வியாபிச்சா வயல் எப்படி இருக்கோ அப்படி தெரியும். அது அதை போல இந்த அந்தஸ்கரணமானது இந்திரியத்வாரா விஷய தேசத்தை அடைஞ்சு விஷயத்தை வியாபிச்சா அதை போல தெரியுது. அது ஆகாரங்கிறது நிஜமான ஆகாரம் இல்லை, அது ஒரு சொரூப சம்பந்த விசேஷம், தது விஷயமாக பரிணமிக்கிறதுன்னு அர்த்தம். அவரே இங்கேயும் சொல்லுவார், ஏற்கனவே எப்படி ஒரு இடத்துல சொல்லியிருக்கார். சைவ விருத்தி இது உச்சதே. மனசனுடைய இந்த பரிணாமத்துக்கு விருத்தின்னு பேர். தத்ர இதுதான் சாதாரண பிரக்கிரியை. இதுக்கு மேல இந்த விருத்தியுடைய பிரயோஜனம் என்னன்னு 3 தினசா சொல்லியிருக்காரு. அதை சொல்றதுக்காக அந்த பிரக்கிரியைக்கு கொஞ்சம் போறார். தத்ர ஜீவ சைத்தன்யம்
அவித்யோபாதிகம் சத் சர்வகதம் அந்தఃகரணோபாதிகம் சத் பரிச்சின்னம் இது மதத்வயம். ஜீவ சைதன்யம் ஜீவாத்மா. ஜீவாத்மாவுக்கு உபாதியை கொண்டுதான் இவன் ஜீவாத்மா ஆகிறாங்கிறது தெரிஞ்ச விஷயம். ஆனா அந்த உபாதிய வியாபகமான உபாதியை எடுத்து வச்சுட்டு ஜீவாத்மாவும் சர்வகதம் எல்லா இடத்துலையும் வியாபிச்சுட்டு இருக்கான் ஆகாசம் போல, அப்படி ஒரு மதம். பரிச்சின்னமான உபாதியை கொண்டு இவன் எல்லா இடத்திலும் வியாபிக்கல, பரிச்சின்னனாக இருக்கான்னு இன்னொரு மதம். அதாவது அவித்யோபாதிகம், அவித்தியை ஜீவாத்மாவுக்கு உபாதியா சொன்னோம்னா ஜீவாத்மஸ்வரூபமும் சர்வகதம். பிம்பம் பிரதிபிம்பம் அப்படின்னு ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் பேதம் சொல்ற மதம் இருக்கு. அதாவது அதுலயும் அவித்யாவுல ஒரே அவித்யதான் ஜீவனையும் ஈஸ்வரனையும் பிரித்து வச்சிருக்கு அப்படின்னு இதுல ஒரு ஸ்லோகம் இருக்கு. விபேத ஜனகே அஜ்ஞானே நாசம் அத்தியந்திகே ஆத்மனோ பிரம்மனோ பேதம் அசந்தன் கர்த்தரிஷ். இல்லாத பேதத்தை, ஆத்மாவுக்கும் பிரம்மத்துக்கும் இல்லாத பேதத்தை இந்த அஜ்ஞானம் ஒண்ணுதான் பண்ணிட்டு இருக்குன்னு அதுல தெரியுது. இல்லாட்டா யாரு பேதம் பண்றவாங்க அப்படின்னா ஒரே அஜ்ஞானம் இத ரெண்டையும் பிரிச்சு வச்சிருக்கு இல்லையா? பிரிச்சு வச்சிருக்குன்னு சொன்னா எப்படி பிரிச்சு வச்சிருக்கு? ஒரே கண்ணாடி பிரதிபிம்ப முகம் பிம்ப முகம்னு ரெண்டா பிரிச்சுக்கிற மாதிரின்னு விவரணக்காரன் நினைக்கிறார். இதனால பிம்பமாக இருக்க அந்த அவித்தியில பிரதிபிம்பிக்கக்கூடிய சைத்தன்யம் ஜீவாத்மா, பிரதிபிம்பம் ஜீவாத்மா. எது பிரதிபிம்பிக்கிறதோ அந்த பிம்பம் இருக்கே அது பரமாத்மா அப்படின்னு விபாகம். இப்ப பாருங்க, இந்த அவித்தியில பிரதிபிம்பம்னு சொல்லக்கூடியது சைத்தன்ய பிரதிபிம்பங்கிறது இது வியாபகமாகத்தான் இருந்தார். அவித்தியை கண்ணாடி ஸ்தானத்துல வச்சுக்கிட்டோ அதுல தெரியற முகஸ்தானத்துல பிரதிபிம்ப முகஸ்தானத்துல ஜீவாத்மான்னு வச்சுட்டோம்னா அவித்தியை எல்லா இடத்துலையும் வியாபிச்சுட்டு இருக்கிறதுனால இந்த ஜீவ சைத்தன்யமும் வியாபிதான். இதுவும் விபு. இப்பனா சர்வகதம்ங்கிற பட்சம், ஜீவாத்மா விபு அப்படிங்கிற பட்சம். இன்னொரு பட்சம் என்னன்னா காரியோபாதிரயம் ஜீவா காரணோபாதிரீஸ்வரா அப்படின்னு சொல்லுது. காரணத்தை காரணம்னா அவித்யா. இந்த அவித்திய உபாதியாக கொண்டவர் பரமாத்மா ஈஸ்வரன் சொல்லுங்க. ஜீவனுக்கு எது உபாதி? அவித்தியை இல்ல, அந்தఃகரணம் உபாதி அப்படின்னு. அந்தःகரணம் சொன்னா அவித்தியுடைய காரியம். இது ஒரு சின்ன பதார்த்தம். அதனால அந்தःகரணத்தினால பரிச்சின்னமாக ஆயிடுறது ஜீவனுடைய ஸ்வரூபம். அதுல பிரதிபிம்பிதமான சைத்தன்யம் சொன்னா அந்தःகரணம் எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான் அதுல பிரதிபிம்பமாகும். ஆகையால அந்தःகரணத்தை உபாதியாக சொல்லும் போது அந்த ஜீவனுடைய ஸ்வரூபமே பரிச்சின்னமாக ஆயிடுறது. இப்படியாக அந்த ஜீவாத்மஸ்வரூபம் வியாபகம்னு ஒரு கட்சி ஒரு பிரக்கிரியையில, இன்னொரு பிரக்கிரியில ஜீவாத்மஸ்வரூபம் சின்னதா இருக்கு, பரிச்சின்னமா இருக்கு. மதத்வயம். தத்திர ஆத்யே விஷய பிரகாசகம் ஜீவ சைதன்யம். ஆத்யம் சொன்னா இந்த ஜீவாத்மா எல்லா இடத்துலையும் வியாபிச்சுட்டு இருக்கான் இல்லையா? வியாபிச்சுட்டு இருக்கான். அப்படின்னா எல்லா விஷயத்தோடும் அவனுக்கு சம்பந்தம் இருந்துட்டே. சம்பந்தம் இல்லாம எப்படி போகும்? எல்லா இடத்துலையும் வியாபிச்சுட்டு இருக்கான்னு சொன்னா அவன் இல்லாத இடமே இல்லை. ஜீவன் இல்லாத இடத்துல எல்லா விஷயத்திலையும் அவன் நிறைஞ்சிருக்கான். அப்போ விஷய பிரகாசகம், அந்த விஷயத்தை இங்கெல்லாம் பிரகாசகம்னு சொன்னோம்னா அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது தான் பிரகாசம். இந்த பிரகாசங்கிறது ஞான பிரகாசம். எல்லா விஷயத்தையும் இந்த ஜீவ சைத்தன்யம் தான் பிரகாசப்படுத்துறது. பிரகாசப்படுத்துறதுனா இதுதான் தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்றோம். திதியே ஜீவன் பரிச்சின்னம் அப்படின்னு சொல்லிட்டா அப்ப அந்த விஷயத்தை பிரகாசம் எப்பவும் பார்த்துன்னு இருக்கக்கூடிய சைத்தன்யம் எதுன்னு சொன்னா ஜீவ சைத்தன்யம் இல்லை. ஏன்னா இவனோட சம்பந்தமே கிடையாது, சம்பந்தம் இல்லை. பிரம்ம சைத்தன்யம் விஷய பிரகாசம். பிரம்ம சைத்தன்யம் தான் விஷய ஞானமாக இருந்துட்டு இருக்கு, அதுதான் பார்த்துட்டு இருக்குன்னு சொல்றோம். ஜீவன் சர்வகதம்னு சொல்ற பட்சத்துல இன்னும் ஒரு ரெண்டு இருக்கு, ரெண்டு மதம். என்னன்னா ஆத்யே பக்ஷேபி ஜீவ சைத்தன்யம் அவித்யா அனாவிருத்தம் ஆவிருத்தஞ்ச. ஜீவன் எல்லா இடத்தையும் வியாபிச்சுட்டு இருக்கான், ஆனா அவனுடைய ஸ்வரூபம் அவித்யால ஆவருத்தமாக இருக்கு, ஆவரணம் செய்யப்பட்டு. ஜீவ சைத்தன்யம் தான் விஷயத்தை பார்க்கக்கூடியது, ஆனா மறைஞ்சு இருக்கும், ஆவரணம் இருக்கிறதுனால அவனால ஒன்றும் பார்க்க முடியும். இது ஒரு பட்சம். அனாவிருத்தம்னு இன்னொரு பட்சம். ஆவரணம் ஒண்ணும் இல்லை,
ஆவரணம் இல்லாட்டாலும் சம்பந்தம் இல்லாததுனால அந்த சைத்தன்யம் ஜீவனால எதையுமே பார்க்க முடியல. விற்த்தியாதிகள்லாம் இல்லாத சமயத்துல வெறும் இருக்கும்போது இந்த பிரமாண வியாபாரம் இல்லாத சமயத்துல ஜீவன் எல்லா இடத்துல இருந்தும் ஒரு விஷயத்தையும் பார்க்க முடியாமல் போனதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, ஒருத்தர் சொல்றார் ஆவருத்தமாக இருக்கு, ஆவரணம் இருக்கு, பார்க்க முடியல. இன்னொருத்தர் சொல்றார் விஷயத்தோடு சம்பந்தப்படவே இல்லை, அதனாலதான் பார்க்கல. இப்ப ஆவரணம் இருக்குன்னு சொல்றவனுக்கு என்ன சொல்லணும்? இந்த ஆவரணத்தை பங்கம் பண்ணினாத்தான் விஷயம் தெரிய ஆரம்பிச்சிடும், ஜீவனுக்கு தெரியும். அப்ப ஆவரண பங்கம் பண்றதுக்காக விருத்தி தேவைப்படும். ஆவரணமே இல்லை, சம்பந்தம் இல்லாததுனாலதான் பார்க்கல அப்படின்னு சொன்னா அப்ப என்ன ஆகும்? சம்பந்தார்த்தா விருத்தி. இந்த விருத்தி தான் விஷயத்தோடு அந்த ஜீவனை சேர்த்து விடணும், சம்பந்தத்தை பண்ணி விடணும். இப்படியாக தத்திர ஆத்யே விருத்தி ஜீவ சைதன்யத்த விஷயோபராகார்த்தா. அதாவது ஆவரணம் ஒன்றும் இல்லை, ஜீவஸ்வரூபம் அனாவிருத்தம், சர்வகதம், எல்லா இடத்துலையும் வியாபிச்சுட்டு இருக்கு. அப்படி இருக்கிறச்சேயும் அவன் விஷயத்தை பார்க்கலைன்னு சொன்னா அவனோட விஷய சம்பந்தம் அவனுக்கு இல்லை, அசங்கனா இருக்கு. விஷயத்தோடு அவனுக்கு விஷயம் தெரியணும்னா என்ன ஒரு சம்பந்தம் தேவையோ அந்த சம்பந்தம் அந்த சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது விருத்தி. அதனால சைதன்யஸ்ய ஜீவ சைதன்யஸ்ய விஷயோபராகார்த்தா விருத்தி. விஷயத்தோடு சம்பந்தத்தை உண்டு பண்றதுக்காக ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக விருத்தி வருது. த்விதீயேது ஆவரணாபிபவார்த்தா. சர்வகதம் தான் ஆவரணம் இருக்கு அதனால தெரியலன்னு சொன்னா அந்த ஆவரணத்தை நிவர்த்தி பண்றதுக்காகத்தான் விருத்தி வருது. அந்த முதல் பட்சத்துல ஆவரணமும் நிவர்த்தி பண்ணித்தான் ஆகணும், அந்த தேவகாரம் இவர் போடுவார். அங்க உபராகார்த்தம் சொல்ற சமயத்துல கூட ஆவரண பங்கமும் இருக்கு, அதுவும் இருக்குங்கிறது அப்புறம் சொல்லலாம். த்விதீயேது ஆவரணாபிபவார்த்தா பரிச்சின்னத்துவ பக்ஷேது ஜீவ சைதன்யஸ்ய விஷய பிரகாசக தது அதிஷ்டான சைதன்ய அபேதாபிவியஸ்தர்த்தம். ஜீவன் பரிச்சின்னம்ங்கிற பட்சத்தை எடுத்துக்கும் போது விஷயத்தை பார்க்கக்கூடிய விஷய ஞானம் அப்படிங்கிறது எதுனா பிரம்ம சைதன்யம் தான். விஷயத்துக்கு அதிஷ்டானமா இருக்கக்கூடிய பிரம்ம சைதன்யம் தான் விஷயத்தை பார்த்துட்டு இருக்கு, ஜீவ சைதன்யம் ஒண்ணு இல்லை. அப்போ இவனுக்கு எப்படி தெரியும் அந்த விஷயம் எப்படி தெரியுதுன்னு கேட்டா, விஷயத்தை விஷயபாசகமான அந்த பிரம்ம சைதன்யத்தோடு இவன் கலக்கும் போது இவனுக்கும் அந்த விஷய பிரதிபாகம் ஏற்படும். இவன் அந்த விஷயத்துக்கு விஷயத்தை பிரகாசப்படுத்தின்றிருக்கே பிரம்ம சைதன்யம், அந்த பிரம்ம சைதன்யத்தோட கலந்துடுறான், அபேதத்தை அடையான். அப்படி அடையும் போது இவனுக்கு பிரகாசமா தான் விஷய பிரகாசக தது அதிஷ்டான சைதன்ய அபேதாபிவியஸ்தர்த்தா விருத்தி. இப்படி இவனை கலந்து ஒன்னாக்குறது எது? இந்த விருத்தி நிர்கம். விருத்தி இங்கேருந்து அவ்வளவு தூரம் போய் உபாதி எல்லாம் ஒரு இடத்துல சேர்ந்ததுன்னா அந்த உபசிதம் எல்லாம் ஒன்னா கலந்து போடும்னு ஒரு சின்னமாக இருக்காரு. இந்த விருத்தியும் அங்க போச்சு, அந்தஸ்கரணம் அங்க போயிருக்கு, விஷயம் அங்கேயே இருக்குன்னா அந்த சமயத்துல அந்த அந்தஸ்கரணாவச்சின்ன சைத்தன்யம்னு சொல்லக்கூடிய ஜீவாத்மாவும் ஏற்கனவே அந்த விஷயாவச்சின்னமா இருக்கக்கூடிய பிரம்ம சைத்தன்யமும் ரெண்டும் கலந்து ஒன்னா போடுறது. அப்படி போகிறதுனால பிரம்ம சைதன்யத்துக்கு எப்படி தெரியுறதோ அதை போல இந்த ஜீவ சைதன்யத்துக்கு விஷயம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி 3 பிரக்கிரியைகள் இருக்கு. அனாவிருத்தத்துவ பக்ஷேஹி அனாவிருத்தம் சர்வகதமபி ஜீவ சைதன்யம் தத்ததாகார விருத்தியா ஏவ உபரஜ்யதே நது விஷயைஹி அசங்கத்வா. இப்ப சொன்ன அதே வாக்கியங்களுக்கு சின்னதா ஒரு விவரணம். ஜீவ சைதன்யம் அவித்யையே உபாதியாக கொண்டது, வியாபகமாக இருக்கு, ஆவரணம் அதுகிட்ட ஒண்ணும் இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்திலையும் அந்த சம்பந்தார்த்தம்னு சொல்லலாம், அது அசங்கமாக இருக்கிறதுனால விஷயத்தோடு சம்பந்தப்படல. இப்படி சொல்லிட்டா அப்போ அசங்கமாக இருக்கிறதுனால விருத்தியோடு கூட சம்பந்தப்படாது இல்லையா? விருத்தியோடும் சம்பந்தப்படலைன்னு சொன்னா விருத்தி இத விஷயத்தோடு எப்படி சம்பந்தப்படுத்தி வைக்கும் அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒண்ணு சொல்றா, இதோடைய சுவாவம் இப்படி, விருத்தியோடு அதுக்கு சம்பந்தம் இருக்கு, விஷயத்தோடு தான் அதுக்கு சம்பந்தம் இல்லையே தவிர விருத்தியோட சம்பந்தம் இருக்கு. இதை பாருங்க, உபாதியோட சேர்ந்த சைத்தன்யம்னு சொன்னோம் இல்லையா? அப்படின்னா உபாதியோட சம்பந்தம் இருக்குன்னு தான் ஒத்துண்டாகணும். அவித்யோபாசித உபசிதமான சைத்தன்யம் ஜீவன்
அவித்யில பிரதிபிம்பிதமான சைத்தன்யம் ஜீவம்னு சொல்லும் போது அவித்யோடு அதுக்கு சம்பந்தம் இருக்குத்தானே இருக்கு. அது அசங்கமாச்சே எப்படி வந்ததுன்னு கேட்க முடியுமா? அதான் சுபாவம். அந்த உபாதி ஸ்வச்சமா இருக்கு, அதுல பிரதிபிம்பிக்கக்கூடிய சுபாவம் இருக்கு, சக்தி இருக்குன்னு சொன்னா அந்த அந்த சம்பந்தம் இருக்கு. அதே மாதிரி இந்த விருத்தி இருக்கே, அந்தஸ்கரணம் அல்லது அந்த சதாகார அந்தஸ்கரணத்துடைய விருத்தி, விஷயாக்கார விருத்தி இருக்கு, இந்த விருத்தியோடு சைதன்யத்துக்கு ஒரு பிரதிபலனம் சம்பந்தம் வருது. அந்த சம்பந்தம் சுபாவதா இருக்கு. சத்தியம்னு சொல்ல வரல, ஆரோபிதமாக இருந்தாலும் அது இருக்கு. ஆனா விஷயத்தோடு தான் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லணும். சர்வகதமபி ஜீவ சைத்தன்யம் தத்ததாகார விருத்தியா ஏவ உபரஜ்யதே. விருத்தியோடு அது சம்பந்தப்படுறது. நது விஷயை அசங்கத்வா. யதா கோத்வம் சர்வகதமபி சாஸ்திராதிமத்வியஸ்யா அபிவ்யஜ்யதே நது கேசராதிமத்வியஸ்யா. இதுக்கு ரெண்டு திருஷ்டாந்தம் கொடுக்குறார். ஒரு திருஷ்டாந்தம் இது. ஒரு மாடு, இங்க ஒரு மாடு இருக்கு, அங்க ஒரு மாடு இருக்கு, நடுப்புற 4 அஸ்வங்கள் இருக்கு. இந்த மாட்டுல கோத்துவம் இருக்கு, அந்த மாட்டுலயும் கோத்துவம் இருக்கா? ஒரே கோத்துவம் இருக்கு. இந்த மாட்டுல ஒரு கோத்துவம், அந்த மாட்டுல இன்னொரு கோத்துவம் கிடையாது. கோத்துவங்கிறது ஜாதி, எல்லா மாட்டிலும் ஒண்ணு அப்படின்னு சொல்றோம். அப்ப என்னாச்சு, இங்க ஒரு மாடு அங்க ஒரு மாடுன்னா ரெண்டு இடத்துலயும் ஒரே கோத்துவம் இருக்கணும்னு சொன்னா நடுப்புற அஷ்டம் இருக்கிற இடத்துல அந்த கோத்துவங்கிற ஜாதி இல்லாமலா போகும்? அது வியாபகமா இருந்தா தான் அந்த கோத்துவம் இங்க இருக்கிற மாட்டிலையும் இருக்கும், அங்க இருக்கிற மாட்டிலையும் இருக்க முடியும். ஒரு கோத்துவம். ஆகாசம், ஒரே ஆகாசம் இந்த ஊர்லயும் இருக்கு, அந்த ஊர்லயும் இருக்கு. ஏன்னா அது ஒண்ணு வியாபகம். ஆகாசம் வியாபகமா இல்லாம சின்னதா இருந்ததுன்னு வச்சுக்கோ, இந்த தேசத்துல இருந்தா அந்த தேசத்துல இருக்க முடியாது, அந்த தேசத்துல இருந்தா இங்க இருக்க முடியாது. ரெண்டு இடத்துல இருக்குன்னா ரெண்டும் வெவ்வேறு ஆகாசம்னு சொல்ல வேண்டியது. ஆகையால இந்த கோத்துவம் எப்படின்னு சொன்னா சர்வகதா ஜாதி. ஜாதின்னு சொன்னா ஆகாசம் போலதான் வச்சுக்கோ, எல்லா இடத்துலயும் வியாபிச்சுட்டு இருக்கு. அப்படி இருந்தால் இந்த 4 அஸ்வம் நடுப்புற நிறுத்தி வச்சிருக்கேன், இங்கேயும் கோத்துவம் இருக்கு, அப்பயே எங்க தெரியல அப்படின்னு சொன்னா அதுதான் சுபாவம். அது அந்த சாசனாதிமத்த இந்த லட்சணம் உள்ள அந்த வியக்தியில தான் அந்த கோத்துவம் சம்பந்தப்படும். அங்கதான் அது அபிவியக்தமாகும். இந்த அஸ்வ வியக்தியில அது கூட இருந்தாலும் கூட அந்த இடத்துல அந்த கோத்துவம் அபிவியக்தம் ஆகாது. இங்கதான் தெரியும், அங்க தெரியாது. அது ஏன்னு கேட்கவே முடியாது. இப்படிதான் அனுபவானுசாரேன சொல்ல வேண்டியது. அதே போல இந்த விருத்தியோடு சைதன்யத்துக்கு சம்பந்தம் ஏற்பட்டுடும். ஆனா விஷயத்தோட சம்பந்தம் ஏன் ஏற்படலன்னு கேட்கப்படாது. அப்படிதான் அது அசங்கோஸ்தயம் புருஷா அப்படின்னு. யதா கோத்வம் சர்வகதமபி சாஸ்திராதிமத்யஸ்யா அபிவியஜ்யதே நது கேசராதிமத்யஸ்யா. கேசரன்னா அந்த பிடரிமயம், இந்த அஸ்வத்துக்கு அது ஒரு லட்சணம் அதுல இருக்குங்க. இதே மாதிரி யசாவா பிரதீப பிரபா ஆகாஷ கந்த ரசாதி வியாபினி அப்படி தான் ந பிரகாசயந்தி ரூபசம்சர்கீதயா ரூபமேவ பிரகாசயதி தத்வத். இன்னொரு சுபாவம் தான். கடம் இருக்கு, பிரதீப பிரபையில அது பிரகாசிக்கிறது. கடம் பூரா அந்த பிரபை வியாபிச்சு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ கடத்தை பிரகாசப்படுத்துறது, கடத்துல இருக்கிற கலர் ரூபம் இருக்கு, அதையும் பிரகாசப்படுத்துறது அங்கேயும் சம்பந்தப்பட்டிருக்கு. கடத்துல ஒரு கந்தம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த கந்தத்தை மாத்திரம் அந்த பிரபையால பிரகாசிக்க வைக்க முடியாது. ஏன் அங்க பக்கத்துல இல்லையா? பக்கத்துல தான் இருக்கு. ஒட்டலைன்னு சொல்ல முடியுமா? ஆனால் ஒட்டலைன்னு தான் சொல்லி ஆகும். கந்தத்தை அதனால பிரகாசப்படுத்த முடியல. ஏன்னா அதுவும் சுபாவம். கந்தம், ரசம், கண்ணால எவ்வளவு எதை பார்க்க முடியுமோ அதை மாத்திரம் அந்த பிரதீப பிரபை பிரகாசப்படுத்தி கொடுக்குறது. அதை தவிர மற்ற இந்திரியங்கள்னால என்னென்ன குணங்கள் அதுல தெரிஞ்சுக்கணும் வேண்டுமோ அதெல்லாம் அந்த பிரதீப பிரகாசத்தோடு சம்பந்தப்படல. அதனால அதை ஒன்றும் பண்ண முடியலன்னு. அதே மாதிரி அதே திருஷ்டாந்தப்படி இந்த சைத்தன்யம் விருத்தியோடு சம்பந்தப்படுறது, விஷயத்தோடு சம்பந்தப்படலை. அதனால அதை பிரகாசப்படுத்துறதுன்னு சொல்றோம். பிரதீப பிரபா ஆகாஷ கந்த ரசாதி வியாபினி அப்படி தான் ந பிரகாசயந்தி ரூபசம்சர்கீதையா ரூபமேவ பிரகாசயதி தத்வது. அப்போ ஒரு கேள்வி வரும், நீங்க இப்படி சொல்லிவிட்டீர்களானால் விருத்தி வந்தால் கூட பிரகாசப்படுத்த முடியாது. ஏன்னா அதனுடைய சுபாவம். பிரதீப பிரபையானது ரூபத்தை தான் பிரகாசப்படுத்தும், கந்தத்தை பிரகாசப்படுத்தாது. ஏன் அப்படி சுபாவம். நீங்க விருத்தி பண்ணின வந்தால் கூட அப்புறம் இந்த சுபாவத்தை மாற்ற முடியுமா என்ன? அதே மாதிரி இந்த ஜீவ சைத்தன்யம் விருத்தியோடு சம்பந்தப்படலாமே தவிர விஷயத்தோட சம்பந்தப்பட முடியாது. அப்படிதான் இந்த சுபாவம்னு நீங்க சொல்லிட்டீர்களானால்
விருத்தி வந்தால் கூட சம்பந்தப்படாதே, அப்ப பிரயோஜனம் இல்லையே விருத்தியை சொல்லின்னு கேட்டா அதுக்கு வேற ஒரு விற்காந்தத்தை கேவல அக்னி அதாஹ்யஸ்யாபி அயப்பிண்டாதி சமாரூಢ அக்னி தாஹ்யத்வவச்ச கேவல சைதன்ய அப்பிரகாஷ்யஸ்யாபி घटादेः ததாகார விருத்திபாரூಢ சைதன்ய பிரகாஷ்யத்துவம் யுக்தம். இதுக்கு அக்னியை கொண்டு வந்தார். அக்னிங்கிறது ஒரு இந்தனத்துல ஏறி இருந்தால்தான் அது தாகம் பாட்டம் இந்த காரியங்கள்லாம் செய்ய முடியும். இந்தனத்துல அது ஏறிக்கலைன்னு வச்சுருந்தோம், பண்ண முடியாது. அரண்கட்டையில இருக்கக்கூடிய அக்னியை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அது கரைஞ்ச வெளியில இந்தனத்து மேல ஏறணும். ஏறினா அப்ப அது வேலை செய்ய முடியும். ஏன் கேவல அக்னி அரணைக்கட்டையில இல்லாதது வெளியில வந்தது நான் சொல்ல முடியாது. ஆனா உள்ள இருந்துட்டு அது கட்டையில ஏறாமல் இருக்கு. அது ஒரு விசேஷமான சம்பந்தம். அந்த அந்த அக்னிக்கும் அந்த காட்சத்துக்கும் ஒரு விசேஷமான சம்பந்தம் ஏற்படுறது. அந்த சம்பந்தம் ஏற்பட்டா அப்புறம் அது எரிக்க ஆரம்பிச்சிடும். இல்லாட்டா அங்க இருந்துட்டே கூட அது எரிக்காது இல்லையா. அயப்பிண்டாதி அதுதான் இந்தனம் அப்படின்னு சொல்றது. அயப்பிண்டம் காஷ்டம் இதுல எல்லாம் ஏறிண்டதுன்னா அப்புறம் அந்த அக்னி தாகம் பண்ண ஆரம்பிச்சிடும். வெறும் அக்னி தாகம் பண்ணாது. அத போல கேவல சைதன்ய அப்பிரகாஷ்யஸ்யாபி घटादेः வெறும் சைதன்யம் அசங்கமாக இருக்கிறதுனாலே घटाதிகளை பிரகாசப்படுத்தாது. ஆனா தத்ததாகார விருத்தி உபாரூಢ சைதன்ய பிரகாசியம். அந்த घटाद्याकार விருத்தி விருத்தியில ஏறிண்டு இருக்குன்னா அதே சைதன்யம் அந்த घटத்தை பிரகாசப்படுத்தி விட்டுரும். இப்படி உண்டு. இது யுக்தம். एवञ्च अनावृतत्व पक्षे तत्तदाकार वृत्ति द्वारा चैतन्यस्य तत्तदुपरागे तत्तदर्थ प्रकाशः. இந்த ஜீவ சைத்தன்யம் அனாவர்த்தங்கிற பட்சத்துல அந்தந்த விருத்தி வருது, விஷயாகார விருத்தி ஏற்படுறது. இந்த விஷயாகார விருத்தி வரத்தினால ஜீவ சைதன்யத்துக்கும் அந்த விஷயத்துக்கும் சம்பந்தம் ஏற்படுறது, ஒரு விதமான சம்பந்தம். இந்த உபராகம் சம்பந்தம் ஏற்பட்டதுனாலே அந்த விஷயம் ஜீவனுக்கு தெரியாது. அந்த விஷயம் ஜீவத்தை பிரகாசதே, விஷய பிரகாசம் ஏற்படுறது. ஆவர்த்தத்துவ பட்சே தத்ததாகார விருத்தியா தத்தத் விஷயாவச்சின்ன சைத்தன்ய ஆவரண அபிபவேன தத்ததர்த்த பிரகாசா. அதே ஆவர்த்தம் ஆவரணம் இருக்குங்கிற பட்சத்துல விருத்தி என்ன பண்றது? அந்த ஆவரணத்தை அங்க இது பண்றது, நாசம் பண்றது, அபிபவம் பண்றது. அப்படி பண்ணியாச்சுன்னா அந்த அபிவியக்தமான அந்த சைத்தன்யம் அந்த விஷயத்தை பார்க்கறது, சைத்தன்யம் விஷயத்தை கிரகிச்சு பிரகாசப்படுத்துறது. இது ரெண்டும் ஜீவன் வியாபகமாக இருக்கிற பட்சம். பரிச்சின்ன பட்சத்தை எடுத்துட்டோம்னா அந்தఃகரணாவச்சின்ன சைத்தன்ய ரூபத்துவே ஜீவஸ்ய அவச்சேதக அந்தःகரண தத்தத் விஷயாகார விருத்தியா தத்தத் விஷயாவச்சின்ன சைத்தன்ய அபிவியக்தவும் தத்தத் பிரகாச. இவன் பரிச்சின்னமாக போயிடுறான். இந்த ஜீவனோடு சம்பந்தமே இல்லை அந்த விஷயத்துக்கு. விஷயத்தை பிரகாசப்படுத்தக்கூடிய சைத்தன்யமும் பிரம்ம சைத்தன்யம். இப்ப என்ன ஆகுது? இந்த விருத்தி இங்கேருந்து அவ்வளவு தூரம் போகும்போது ஜீவன் இங்கேருந்து விஷயத்தை போய் அடையிறான். விஷயத்தை அடையும் போது இந்த விருத்தி அந்த விருத்தியும் அந்த விஷயமும் ஒரு இடத்துல வரதுனால அந்த பிரம்ம சைத்தன்யத்தோட கலந்துடுறான். விஷயத்துக்கு அதிஷ்டானமா இருக்கக்கூடிய பிரம்ம சைத்தன்யத்தோடு அபேதத்தை அடைஞ்சதுனால அந்த விஷயம் இந்த ஜீவனுக்கு பிரகாசிக்கிறது. இது மூணாவது கல்பம், அபேதாபிவியக்தி. விஷய சைத்தன்ய அபேதாபிவியக்தி அவ்வளவுதான் போட்டிருக்க. ஆமா, சைத்தன்ய அபேதாபிவியக்தம் தான் இருக்கு. அப்படிதான் ஆரம்பிச்சது இல்லை, சைத்தன்ய அபேதாபிவியக்தி. अंतःकरणावच्छिन्न चैतन्य रूपत्वे जीवस्य अवच्छेदक अंतःकरण तत्तद् विषयाकार वृत्त्या तत्तद् विषयावच्छिन्न चैतन्य अभेदाभिव्यक्तौ திருத்திக்க வேண்டியது अभेदाभिव्यक्तौ तत्तत् प्रकाशः. यद्यपि प्रकाशकम् अधिष्ठान चैतन्यं सर्वगतं जीवचैतन्यं च अंतःकरणावच्छिन्नं तथापि चैतन्य अभेदेन अभिव्यक्तत्वात् व्यवस्थोपपत्ति. चैतन्य अभेदेनங்கிறதுக்கு விஷயாதிஷ்டான சைத்தன்யம், மனோவச்சின்ன சைத்தன்யம், இது ரெண்டுக்கும் அபேதம் அங்க வந்திருக்கு. இதுதான் அங்க அதனால எந்த மனோவச்சின்ன சைத்தன்யத்துல இந்த அபேதம் வந்திருக்கோ அவனுக்குத்தான் விஷய பிரகாசம் ஏற்படுறது.
ஏன்னா விஷயத்தை காமிச்சு கொடுக்கக்கூடிய சைத்தன்யம் பிரம்ம சைத்தன்யம், அது எல்லாருக்கும் பொது, ஒருத்தனுக்கு மாத்திரம் இல்லை. ஜீவன் தான் தனித்தனியா இருந்திருக்கான் அந்தஸ்கரணம் சின்னமா இருக்கிறதுனால. அப்போ ஒரு ஒரு அந்தஸ்கரணாவ சின்ன சைத்தன்யம் அந்த பிரம்ம சைத்தன்யத்துல கலக்கும் போது அவனுக்கு மாத்திரம்தான் அந்த விஷயம் தெரியும், இன்னொருத்தனுக்கு தெரியாது. அதனால அந்த இந்த மாதிரி வியவஸ்தை பண்ணிடலாம். அதாவது ஒருத்தனுக்கு தெரியறது, அதே சமயத்துல இன்னொருத்தருக்கு அந்த விஷயம் தெரியாம இருக்கு அப்படிங்கிறத சொல்றேன். எத்யபி பிரகாசகம் அதிஷ்டான சைத்தன்யம் சர்வகதம், இன்னும் எல்லாருக்கும் ஒன்னா வேற இருக்கு. ஜீவ சைத்தன்யஞ்ச அந்தஸ்கரணாவச்சின்னம் ததாபி சைத்தன்ய அபேதேன அபிவியக்தத்வாத்னா, அந்த இந்த ரெண்டு சைத்தன்யமும் ஒன்னா கலக்கிறதுனால அந்த மனோவச்சின்ன சைத்தன்யம், அந்த அந்தஸ்கரணத்துக்கு உரிய அந்த ஜீவன் இருக்கானே அவனுக்கு தான் பிரகாசகா, அந்த விஷய பிரகாசம் ஏற்படுறதுங்கிறதுனால வியவஸ்தா உபபத்தி, இந்த பிரதிகர்ம வியவஸ்தை சம்பவிக்கிறது. இது பரியந்தம் நம்மளுடைய பிரக்கிரிய ஒரு விதமாக கொண்டு கொடுத்தார். இதுக்கு மேல அடுத்த ஆட்சேபங்கள்